ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் சமையல் உலகம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். கும்பகோணம் ஸ்டைலில் கடப்பா. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் குக்கரில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்களா? சூப்பரான டிஷ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வைங்க, இல்லை பேன் வைங்க. அதில் வந்து நம்ம பைத்தம்பருப்பு, அதான் பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற மாதிரி சைட் டிஷ்ன்றதுனால நல்லாவே இருக்கும். வாஷ் பண்ணி போட்டுட்டேன் குக்கரில். அதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும், ஏன்னா நம்ம இதில் அடுத்து உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். வாஷ் பண்ணி தோல் சீவின உருளைக்கிழங்கு க்யூப்ஸாக அந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு கப் பருப்பு, 4 உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், தக்காளி 2, எல்லாமே இதில் போட்டுற போகிறோம். பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டேன். வெங்காயம் வந்து நீங்கள் மெலிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குண்டு குண்டாகவே கட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி. வெறும் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். ஸோ வெங்காயமும் அதில் ஆட் பண்ணிவிட்டேன். 2 தக்காளி போட்டுட்டேன், நல்ல பழமாக மீடியம் சைஸில். அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள். நம்ம இதில் வந்து தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. தண்ணி கரெக்டாக வேணும்னா போதுன்னா விட்டுருங்க, இல்லை கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மூடி போட்டு விசில் ஒரு 3 விசில் விட்டுறலாம். ஸோ அந்த மீன் டைமில் ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கங்க. தாளிக்கிற அந்த கரண்டி இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு லேசாக வதக்கிடுங்க. பச்சையாக போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இதுவாகும். அதனால் வதக்கிட்டு திருக்குன தேங்காய், கசகசா, சோம்பு, பூண்டு, இஞ்சி, தேவைப்பட்டால் ஒரு 4 முந்திரி கூட வச்சுக்கலாம், அது ஆப்ஷனல். சரிங்களா? ஒரு 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 வச்சுக்கோங்க. அதை பேஸ்ட்டாக அரைச்சிட போகிறோம். அரைச்சி வச்சாச்சு. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. 3 விசில் தான் விட்டேன். உருளைக்கிழங்குலாம் குழையில, பருப்பு மட்டும் நல்லா வெந்திருக்கு. எல்லாமே கரெக்டான காம்பினேஷன். இந்த நேரத்தில் அந்த எடுத்துட்டு அந்த மசாலா போட போகிறோம். இப்போ அரைச்சோம் இல்லைங்களா, தேங்காய், கசகசா, சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அதை எடுத்து இதில் போடுறோம். நீங்கள் அடுப்பை சிம்மாக வச்சுக்கோங்க, கேஸ் சிம்மில் வச்சுடுங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கழித்து தேவையான அளவு உப்பு போடலாம் இதில். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. உப்பு போடுறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு இப்போ ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணியாச்சு. அது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையானது கொஞ்சமாக கடுகு ஆப்ஷனல் விட்டுறலாம். கடுகு தேவையில்லைன்னா நீங்கள் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம். கொஞ்சம் மசாலா அதிகமாக இருக்கணுன்றது எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆனால் இதுதான் நல்ல காம்பினேஷன். ரொம்ப மசாலா அதிகமாக தெரியாமல் சூப்பராக இருக்கும் இது கடப்பா. ஒரு 4-5 கறிவேப்பிலை போட்டு இந்த கொதிச்சிட்ருக்க கடப்பாவில் கொட்டிட்டோம். சூப்பரான கடப்பா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். உருளைக்கிழங்கெல்லாம் மேஷ் ஆகலை, கரெக்டாக வெந்திருக்கு. பயத்த பருப்புனால சீக்கிரம் வந்துருந்ததுனால ஒரு 2-3 விசில் தான் விட்டேன். சூப்பரான கடப்பா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷன். கொஞ்சம் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் முழுசாகவே இருக்குது பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா ஃப்ளேவர் ப்ளஸ் பைத்தம்பருப்பு, உருளைக்கிழங்கு, இது குருமா மாதிரியும் இருக்காது, சாம்பார் மாதிரியும் இருக்காது. நடுவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.